ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 1ஆம் நாள் சனிக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். பகவத்கீதையில் 4 வகையான யோகங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவைகள் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்பன. பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் முறையே பக்தி யோகமும் ஞான யோகமும் ஆகும். பக்தியின் வழியாகவும் ஞானத்தின் வழியாகவும் இறைவனை அடையும் மார்க்கங்கள் இவை. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இரண்டும் ஒன்றே. முடிவில் ஆத்ம சாட்சாத்காரம், இறைவனை அடைதல் என்னும் இலக்கில் முடிகின்றன. அகந்தையின் அழிவே 2 மார்க்கங்களின் இலக்கு. பக்தி மார்க்கத்தில் நான் எனும் சிந்தனையற்று சதா சர்வகாலமும் ஈஸ்வரனின் சிந்தையாகவே இருப்பதால் வாசனைகள் அழிந்து அகந்தை அழிந்து இறைவனை அடைந்து விடுதலை பெறலாம். பகவான் உபதேசித்தருளும் ஆத்ம சமர்ப்பணமே பக்தி மார்க்கம் எனப்படுவது. இது அன்பு வழி, உணர்வு பூர்வமாக இருப்பவர்களுக்கு சிறந்த மார்க்கம் பக்தி மார்க்கம். மரண பயம் இக்குல மக்கள் அரணாக, மரண பயம் இல்லா மகேசன் சரணமே சார்வத்தம் சார்வொடு தாம் சார்வுட்டார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர். இது பகவானின் உள்ளது 40 மங்களப்பாடல். மரண பயம் அதிகமாக உள்ள மக்கள் மரண பயமற்ற ஈசனை சரணடைந்தால் மரண பயம் நீங்கி மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். பக்தியில் 2 வகைகள் உண்டு. பூனை தன் குட்டியை வாயால் கவ்விக்கொண்டு போய் பாதுகாப்பான இடத்தில் வைத்து காப்பாற்றும். இதில் குட்டிக்கு எந்த பொறுப்பும் இல்லை. தாய்ப்பூனைக்குத்தான் அனைத்து பொறுப்பும். அதுபோல பகவானிடம் தன்னை ஒப்படைத்த பக்தனை, அதாவது சரணாகதி அடைந்த பக்தனை காப்பாற்றுவது பகவானின் முழு பொறுப்பு. கம்பராமாயணத்தில் விபீஷ்ணன் பகைவன் ராவணன் தம்பியானாலும் தன்னிடம் சரணடைந்த அவனுக்கு அபயம் மட்டுமல்ல, இலங்கையின் அரசனாகவும் முடிசூட்டி அருளினார் ராமபிரான். தன்னிடம் சரணடைந்தவர்களை பகவான் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இது தக்க சான்று. குரங்கு பக்தி என்பது 2ஆம் வகை. குரங்கு குட்டி தாய் வயிற்று இறுக பற்றி கொள்ளும். தாய் குரங்கு மரத்துக்கு மரம் தாவினாலும் குட்டி குரங்கு அதன் பிடியை விடாது. குட்டியின் உயிர் அதன் கையில், அதன் பொறுப்பு. அதன் உயிர் விடாப்பிடியில் உள்ளது. இந்த பக்தி ஞான மார்க்கத்துக்கு சான்றாக கூறப்படுவது. சீடன் ஞானம் பெறும் வரை குருவை விடாப்பிடியாக உடும்பு பிடியாய் பிடித்து கொள்ள வேண்டும். குரு பல சோதனைகள் வைப்பார். சீடனின் உறுதியில் உள்ளது அவன் வெற்றி. ஞான மார்க்கம் ஆத்ம விசாரமாகும். இதில் நான் யார் என்ற அகந்தையின் உண்மை விசாரிக்கப்படுகிறது. அகந்தைக்கு சொந்த இருப்பு, வீடு இல்லாததால் அது ஆத்மாவில் மறைந்து ஆத்ம சாட்சாத்காரம் உணரப்படும். அறிவுபூர்வமாக ஆராயக்கூடியவர்களுக்கு நேர் மார்க்கம் இது. உள்ளது அல்லது உள்ள பொருள் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே. பகவான் உள்ளது 40 மங்களப்பாடல். நம் இதயத்தில் எண்ணங்கள் அற்று சதா சர்வகாலமும் நான் நான் என்று ஒளிரும் ஆத்மாவை அவ்வாறே உணர்வாயாக என்பது பொருள். அகந்தை நான் செத்தால் ஆத்ம நான் நான் என்று ஒளிரும். ஒரு குருவிடம் பல வருடங்களாக சீடனாக இருப்பவன் குருவை பார்த்து கேட்டான், குருவே, நான் எப்போது குருவாவது? நான் செத்தால் நீ குரு ஆகலாம் என்று குரு பதிலளித்தார்.
மறுநாளிலிருந்து அந்த குருவை காணவில்லை என்று ஆசிரமவாசிகள் பேசிக்கொண்டார்கள். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.